Hello everyone. Welcome to IIS Academy. Begin from the class historical background of heritage Media class. Previous class the part of videos part 6 video round the lovely council. Previous class 1861 council Indian council. In the class Indian council of 1892 the particular flows and flows for the details the description so long the last so lots of school. So here is yes, the session is so the details will post for the details the number of Indian Council Act of 1892. So previous 1861 பார்க்கணும். So அந்த ஆக்டோட அடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கவுன்சில். கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பார்லிமெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுத்துலையுமே அடிஷ்னல் பண்ணுவாங்க. அடிஷ்னல் மெம்பர்ஸ் ஆட் ஆவாங்க. அதாவது அரசாங்கத்தை தாண்டி நான் அடிஷனல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. வைஸ்ராய் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் மூலமா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆக்ட்ல பார்த்தோம் 1861 3 இந்தியன்ஸ் ரெக்கமெண்ட் மூலியமா ஆட் பண்ணிருப்பாங்க மெம்பர்ஸா. ஸோ மகாராஜா, அப்புறம் பாத்தீங்கன்னா சர் தில்கர் ராவ், மகாராஜா பட்டியலா, ஸோ அது மாதிரி 3 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல அதே மாதிரி போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்ற கவுன்சிலில் விரிவாக்கமானது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கவுன்சில்ஸ் போத் ரெண்டுமே மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றம் நான் அபிஷியல்ஸ் ஆட் ஆகும். ஸோ அபிஷியல் மெஜாரிட்டி 4 கவுன்சிலையும் மெஜாரிட்டி 63 செலக்ட் பண்ணலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில்ஸ். சட்டமன்ற கவுன்சில் பணிகள் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா சட்டமன்ற கவுன்சில் அதிகாரங்கள் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ ஆனுவல் பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினான பாயிண்ட் ஆனுவல் பட்ஜெட் வரவு செலவு, ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குறித்து விவாதிக்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாங்க நான் அபிஷியல்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ், பப்ளிக் அஃபேர்ஸ், பப்ளிக் மேட்டர்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பப்ளிக் மேட்டர்ஸ் குறித்த உரிமை பெற்றது. குறித்து உரிமை கேள்விகள் உரிமை பெற்றிருந்தாங்க. சரிங்களா? 2 விஷயம் இருக்குல்ல. ஆனுவல் பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் பப்ளிக் மேட்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். சரிங்களா? அது பண்ணீங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து நாமினேஷன் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ நாமினேஷன் படிதான் வைஸ்ராய் நியமிப்பாங்கன்னு சொல்லணும் மெம்பர்ஸா. ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் மத்திய சட்டமன்றம் மற்றும் மாகாண சட்டமன்றம் ரெண்டுத்துலயும் ரெக்கமெண்டேஷன் ப்ராப்பர்ஸ் மூலயமா தான் இது பண்ணுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தார்கள், வணிகம் செய்யறாங்க, சமுதாயத்துல யார் பேர் இருக்காங்களோ அவங்கதான் வைஸ்ராய் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அபிஷியல் நான் அபிஷியல் மெம்பர்ஸா சட்டமன்றத்துல ஆட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருன்னு பார்க்கணும். பெங்கால் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆகியவற்றின் பரிந்துரையின் அடிப்படையில் வைஸ்ராய் உறுப்பினர்களை நியமித்தார். ஸோ மாகாணத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியங்கள், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், நகராட்சிகள், முனிசிபாலிட்டிஸ்,
பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், வர்த்தக சங்கங்கள், ட்ரேட் அசோசியேஷன்ஸ், ஜமீன்தார்கள் ஆலோசனை, ஜமீன்தார்கள் மற்றும் வர்த்தக சபைகள், சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், மாகாணங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அசோசியேஷன், யூனிவர்சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ். ஸோ அங்க இருக்கவங்களால அடிப்படையில் கொண்டுதான், பரிந்துரை அடிப்படையில் கொண்டுதான் வந்து ஆளுநர்கள் வந்து குறிப்பிட்ட நியமனம் செய்யறாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து தேர்தல் எலெக்ஷன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நாமினேஷன் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்னால இந்த எலெக்ஷன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ வரையறுக்கப்பட்ட மற்றும் மறைமுக தேர்தல் இது பாத்தீங்கன்னா லிமிட்டட் இன்டைரக்ட் எலெக்ஷன் முறை முதன்முறையாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன் நாட் டைரக்ட் எலெக்ஷன் based on nomination recommendation based recommend பண்ணிதான் ரெக்கமெண்டேஷன் மூலியமா தான் நியமனம் செய்வாங்க. சரிங்களா? முக்கியத்துவம் பார்க்கலாம். சிக்னிபிகன்ஸ் பார்த்த அது முக்கியத்துவம். Indirect representation in both the central and the state legislation வந்து பண்ணிருக்காங்க. ஸோ லிமிடெட் ரோல் இன் கவர்னன்ஸ் இருந்தாலும் அரசு அதிகாரிகளுக்கு பெரும்பான்மை இருந்த பட்சத்துல இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க பேஸ்ட் ஆன் நாமினேஷன் பை ரெக்கமெண்டேஷன். ஸோ அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் மேட்டர்ஸ்லேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிருக்கோம். ஸோ இதேதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வரையறுக்கப்பட்ட பங்கேற்பு வாய்ப்பு வழங்கப்பட்டது. வரவு செலவு ஆல்ரெடி படிச்சதெல்லாம் நம்ம முக்கியம் சொல்லிட்டு அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் படியான முன்னேற்றத்தின் இச்சட்டம் வந்து வழிவகுத்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுவே பின்னர் பாத்தீங்கன்னா 1909 இந்திய கவுன்சில் சட்டம் மாநில சீர்திருத்தங்கள் சொல்லுவாங்க. ரிஃபார்ம்ஸ் இண்டோ மாநில ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிஃபார்ம்ஸ். அடுத்த வர கிளாஸ்ல இது பார்க்கறதுக்கும் ஸோ மிஸ் பண்ணாம கிளாஸ் அவங்க நோட்ஸ் எடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1892 இந்தியன் கவுன்சில். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து விண்டோ மார்னிங் விண்டோ ரிஃபார்ம் சீர்திருத்தங்கள் பார்க்கறதுக்கு 1909 நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.